நடிகர் சங்கத்தையே தோளில் தாங்க வேண்டிய ரஜினி, கமல், அஜித், விஜய் எல்லாம் சங்கத்தை கண்டு கொள்வதே இல்லை. கடந்த பல வருடங்களாக நடிகர் சங்கத்தின் நிலைமை இப்படிதான். ஆரம்பத்தில் இது குறித்து எல்லாம் அலட்டிக் கொள்ளாத சிறு நடிகர்கள் மற்றும் மிடில் நடிகர்கள் பலர் இப்போது லேசாக முணுமுணுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். எம்ஜிஆர், சிவாஜி, என்எஸ்கே, எஸ்எஸ்ஆர் போன்ற ஜாம்பவான்கள் எல்லாம் தங்களது பொன்னான நேரத்தை செலவிட்ட இடமிதான். ஆனால் ரஜினியோ, கமலோ, அஜித்தோ இந்த நடிகர் சங்கத்தின் மண்ணை மிதித்தே பல வருடங்கள் ஆகிவிட்டது என்கிற கவலை அவர்களை வாட்ட ஆரம்பித்திருக்கிறதா? பிரச்சனை இல்லாத நேரங்களில் வர தேவையில்லை. ஆனால் நடிகர் சங்கமே இரண்டாக பிளவுபட்டு கிடக்கிறதா? இந்த நேரத்தில் சம்பந்தமே இல்லாத சாமியார்கள் எல்லாம் உள்ளே வந்து பஞ்சாயத்து பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ரஜினியோ, கமலோ ஒரு கோடி கிழித்தால் அதை தாண்டுகிற மனநிலையில் ஒருவர் கூட இல்லாத இந்த சங்கத்தில் ஏன் இருவரும் எல்லாவற்றையும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள்? இந்த கேள்வியை அழுத்தமாகவும் வருத்தமாகவும் கேட்க ஆரம்பித்திருக்கிறார்கள் இப்போது. லிங்கா பிரச்சனையில் நடிகர் சங்க தலைவர் சரத்குமார் பல நாட்கள் இரவு பகலாக பேச்சுவார்த்தை நடத்தி பிரச்சனையை சுமூகமாக்கினார். ஆனால் இன்று அவருக்கே ஒரு பிரச்சனை. ஏன் ரஜினி உள்ளே வரவில்லை? விஷாலை கண்ணும் காதும் வைத்த மாதிரி வர சொல்லி பிரச்சனையை பேசி தீர்த்து வைத்திருக்கலாமே என்கிற முணுமுணுப்பும் கேட்க ஆரம்பித்திருக்கிறதா? இதே கமல் விஸ்வரூபம் பிரச்சனையில் சிக்கிய போதும் சரத்குமார் அழியா விருந்தாளியாக வந்து பிரச்சனையை தீர்த்து வைத்தார். அவ்வளவு ஏன், உத்தம வில்லன் பிரச்சனையின் போது கூட சரத்குமாரின் அக்கறையால் தான் கமல் தோளில் இருந்த பாரம் பெருமளவு நீங்கியது. இப்படியெல்லாம் தங்கள் பிரச்சனையை அக்கறையோடு பார்த்து கொண்ட நடிகர் சங்க தலைமைக்கு நடிகர், நடிகை எல்லாம் தலையாக விளங்கி கொண்டிருக்கும் கமல், ரஜினி இருவரும் செய்ய வேண்டியது நிறைய இருக்கிறதா? நாளைக்கே இருவரும் இதில் தலையிட வேண்டும் என்று கொந்தளிக்கிறது பெயர் சொல்ல விரும்பாத நடிகர்களின் கூட்டம்.